இல்லை போல இருக்கு. ஐயோ தூரி, ஒரு காலத்தில் இந்த ரூமில் உன்னோட ராஜ்யம் தாண்டி இருந்துச்சு. ஆனால் வர வர இந்த டாக்டர் சரியில்லை. பேசாமல் அவன் இல்லைன்னு நினைக்கிறேன். லஞ்ச் பாக்ஸை இங்கேயே வச்சுட்டு ஓடிடலாம். ஏய் நில்லுடி. என்னடி அப்படி திருட்டு மொழி முழிக்கிறா? ஏண்டி நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ பாட்டுக்கு திருட்டுத்தனமா யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டே வந்து பாக்ஸை வச்சுட்டு உடனே ஓட பாக்குறா. என்னடி எதையாச்சும் திருட வந்தியா? என்ன திருட வந்தனா? ஆமா, தங்கமும் வெள்ளி இங்க கொட்டி கிடக்கு. அதை நான் திருட வரத்துக்கு எனக்கு வேணும்னா அதை நானே உரிமையா எடுத்துட்டு போவேன். அதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சரியா? என்ன உரிமை இருக்கா? இருக்கும். யார் வீட்டுல சாருக்குடி உரிமா? ஏண்டி அப்படி உரிமை இருந்திருந்தா எதுக்கு இப்படி திருட்டு போன மாதிரி உள்ள வந்துட்டு திருட்டு போன மாதிரி அப்படியே வெளியில போலான்னு நினைச்சேன். உங்ககிட்ட தாண்டி கேட்கிறேன். வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கா? இவ்வளவு நாள் ஏதோ மேடம் தான் இந்த ரூம்க்கு மகாராணிங்கிற ரேஞ்சில வந்துட்டு போவீங்க. இன்னைக்கு என்னடானா திருட்டு போன மாதிரி வந்துட்டு போறா. என்னடி எதையாச்சும் ஆட்டையை போட்டு போலான்னு வந்தியா? டாக்டர், இன்னொரு வாட்டி ஏதாச்சும் திருட வந்தியான்னு சொல்லி கேட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் பொல்ல உரிச்சு கையில் கொடுத்துருவேன். நானும் போனா போட்டு பொறுமையாக இருந்தா ரொம்ப ஓவரா உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே போறேன். ஆமாயா, நான் பயந்து தான் உள்ள வந்தேன். அதுக்கு காரணம் நீ தான். என்ன நானா? ஏய் நான் என்னடி பண்ண உன்ன? ஓ சார், எதுவுமே பண்ணல அப்படிதானே? ஆமா, நான் எதுவும் பண்ணலதான். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி? ஓ சாருக்கு எதுவும் ஞாபகம் இல்ல? ஏயா, நீ கொடுத்த முத்தத்தினால எனக்கு வந்த காயத்துக்கு நான் மருந்து கேட்டு வந்தா மறுபடியும் முத்தம் கொடுத்து மறுபடியும் அந்த காயத்தை பெருசாக்கி வச்சிருக்கேன். இங்க பாரு. அது வந்து இங்க பாருடி, அது நான் வேணும்லாம் கொடுக்கல. எப்பவும் போல லிப்பு ஸ்லிப் ஆகிட்டு, சரியா? ஆமா, நம்பிட்டேன். டாக்டரே, வர வர நீ சுத்தமா சரியில்லை. முன்னாடிலாம் எவ்வளவு நல்லவனா இருப்பேன்னு தெரியுமா? அதனால நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு வந்துட்டும் போயிட்டு இருந்தேன். ஆனா வர வர நீ சரியில்லை. ஆனா இதுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. மனசுக்குள்ள என் மேல நீ அவ்வளவு ஆசை வச்சிருக்க. ஆனா வாயை திறந்தாவே பொய். பாக்குறேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பொய் சொல்றேன்னு. அப்புறம் இங்க பாரு, உனக்கு பயந்துட்டுலாம் நான் ஒண்ணு இந்த ரூமுக்கு அந்த மாதிரிலாம் திருட்டு பூனத்தனமா வரல, சரியா? மறுபடியும் இந்த மாதிரி நீ கிஸ் ஏதாச்சும் பண்ணி தொலைச்சேன்னு வச்சுக்கோயேன், இந்த புண்ணு இன்னும் பெருசாகும். அப்புறம் போற வரவங்க எல்லாரும் வாயில் என்ன வீங்கி இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் என்கிட்ட பதில் இல்லை. ஏற்கனவே இப்பவே நிறைய பேர் கேட்கறாங்க வாயில் என்ன காயமா இருக்குன்னு. நான் போய் என்ன சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டு டாக்டர் எனக்கு கிஸ் கொடுத்துட்டான், அதனாலதான் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன? என்னடி விட்ட ரொம்ப ஓவரா பேசுறா? இங்க பாரு, அன்னைக்கு காருக்குள்ளார் நடந்ததும் ஜஸ்ட் ஆக்சிடென்ட். அப்புறம் நேத்து நடந்ததும் ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். சும்மா அதையே திரும்ப சொல்லாது. ஆமா, காயம் ரொம்ப பெருசாகிட்டா என்ன? என்ன டாக்டர் சார், காயம் பெருசாகிட்டாவா? கேப்பீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு காயம் பெருசாகிட்டு நான் கேட்குறேன். முன்னவாச்சும் சின்னதா இருந்துச்சு, ஆனா நேற்று கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு. காயம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியுமா? போற வரவங்களாம் கேட்குறாங்க. எங்க அம்மா வேற அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க, என்னடி வாயில காயம் இருக்கு, வா டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர் கிட்ட போனா நான் என்ன சொல்ல முடியும்? ஒரு அல்சேஷன் நாயி என்னை பிடிச்சி வாயிலே குதறி வச்சுட்டு சொல்ல முடியுமா என்ன? என்ன நாயா? அடிங்க மோளே, பல்லு உரிச்சு கையில கொடுத்துருவேன். பின்ன நாய் கொதற மாதிரி தான் வாயை அப்படி போட்டு பண்ணி வச்சிருக்க. அப்புறம் உன்னை நாயின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? பேய் நான் சொல்ல முடியும்? இங்க பாரு, எது எப்படியோ. ஆரா உங்ககிட்ட லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க சொன்னா, நான் அதை கொடுக்க தான் வந்தேன். நான் கிளம்புறேன், பாய். மாமா என்ன பண்ற நீ? இப்ப எதுக்கு கையை பிடிக்கிறா? கையை விடு. இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறா? தள்ளி போ. நீ தானே சொன்ன நான் கொடுத்த கிஸ்னாலதான் காயம் இன்னும் பெருசாகிட்டுன்னு. அதான் இன்னைக்கும் காயத்துக்கு மருந்து கொடுக்கலாமேன்னு வந்தேன். என்ன மறுபடியும் முதலேந்தா? எப்ப சாமி என்ன விட்டுடா. ஏற்கனவே நீ கொடுத்த காயத்துக்கு மருந்து கேட்டு வந்துதான் காயத்தை இன்னும் பெருசாக்குன. மறுபடியுமா? வேண்டவே வேண்டாம். நீ வேண்டாம், உன் மருந்து வேண்டாம். நான் முதல்ல போறேன். என்னடி உன்னதான் சொல்லிட்டு இருக்கல? எப்பா உன் சங்காத்தமே வேண்டாம்டா சாமி, என்ன விடு முதல்ல, நான் போறேன். செங்கடி ஓட பாக்குறா உன்ன? என்ன பண்ற நீ? இப்ப எதுக்கு என்ன இப்படி பிடிச்சு வச்சிருக்க? விடு, கையெடு. என்ன மேடம் கை எடுக்கணுமா? மேடம் அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தானே என்ன லாக் பண்ணி வச்சிருந்தீங்க. அப்ப மேடம் நான் சொன்ன உடனே கையை எடுத்தீங்களா என்ன? என்னைக்கு? ஓ அன்னைக்கா? இங்க பாரு,
நீ சொல்கிற மாதிரி அன்னைக்கு இதே மாதிரி நானும் உன்னை லாக் பண்ணி வச்சுருந்தேன் தான். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு கையை எடுத்துட்டல. இப்போ அதே மாதிரி நீ எடு. இப்போ எதுக்கு என்ன எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கா? நீ தானடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வார்த்தைக்கு வார்த்தை எனக்கு எவ்வளோ பெரிய காயம் இருக்கு பாரு, எவ்வளோ பெரிய காயம் இருக்கு பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஒரு டாக்டரா இருந்துட்டு காயத்துக்கு மருந்து கொடுக்காம இருந்தா எப்படி? அதான் மருந்து கொடுக்கறதுக்காக உன்னை எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மருந்தா? வேண்டாம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். அது அது காயம் சும்மா லைட்டா சின்னதாக தான் இருக்கு. அதனால மருந்தெல்லாம் எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் என்ன நீ விட இப்போ. இல்லையே, காயம் சின்னதாலாம் இல்லையே, காயம் பெருசா தான் இருக்கு. அதனால கண்டிப்பா எனக்கு மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை விடுவேன். மாமா இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்தில் வர? இங்கே பாரு, வர வர நீ சரியில்லை. வேண்டாம் மாமா, சொல்றது கேளு. என்ன விடு. கண்டிப்பா இன்னைக்கு காயத்துக்கு மருந்து கொடுக்காம உன்னை விட போறதா இல்ல. மோவலி கீழே குனிஞ்சு போயிடலாம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ட்ரை பண்ணுன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் செவுத்துல உள்ள கை எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாதுப்பா. என்ன செவுத்துல உள்ள கை எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. உனக்கு புரியலனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? மாமா இங்க பாரு, வேண்டாம், சொல்றதை கேளு. உன் பார்வை சரியில்லை. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்துல வர? வேண்டாம் மாமா, சொல்றதை கேளு. வேண்டாம். அதெல்லாம் முடியாது. நீ தானே என்கிட்ட காயம் பெருசாகிட்டுன்னு சொன்ன. அப்போ காயத்துக்கான மருந்தை ஒரு டாக்டரா கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. ஸோ என் கடமையை செய்ய விடு, சரியா? என்ன அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஹலோ மேடம், கண்ணை திறங்க சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இப்போ எந்த சம்பவம் நடக்க போறது இல்ல. முதல்ல கண்ணை திறந்து என்னன்னு பாருங்க. என்ன? ஓ, இவன் இவ்வளோ நேரம் ஆயின்மெண்ட்டை தான் சொன்னானா? நான் கூட மறுபடியும் கிஸ் கொடுத்துருவானோன்னு ரொம்பல பயந்துட்டேன். ஹலோ, என்ன தூரிக்கா மேடம் அப்படி பாக்குறீங்க? இவ்வளோ நேரம் நான் மருந்துன்னு சொன்னது இதை தான். மேடம் எதுக்கு இப்போ கண்ணை மூடிட்டு நின்னீங்க? மேடம் வேற ஏதாச்சும் மருந்து எதிர்பார்த்தீங்களா என்ன? என்ன அப்படிலாம் இல்லையே. சரி சரி, இந்தா இந்த ஆயின்மெண்ட் புடி. இங்க பாரு, இந்த ஆயின்மெண்ட்டை மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணு. சீக்கிரமா காயம் சரியாகிடும். மொபைலி இதுக்கப்புறம் என் ரூமுக்கு வருவேனே. என்னடி என்ன யோசிக்கிறா? என்ன பயமா இருக்கா? பயம் இருக்கணும்டி மொபைலி. இன்னொரு வாட்டி என் ரூமுக்கு வருவேனே. என்ன பயமா? எனக்கா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டரே. அப்படி நீ ஏன் நினச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நேற்று நடந்த சம்பவத்தினால லைட்டாக நான் பயந்தது வேணா உண்மையாக இருக்கலாம். வர வர இந்த டாக்டர் சரியில்லையேன்னு. ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு. என் செலியன் மாமா எப்போவுமே நல்ல பையன்தான், அப்பப்போ மட்டும்தான் பேட் பாய்னு. அதனால இனிமே அடிக்கடி இந்த தூரி எப்பவும் போல எந்த பயமும் இல்லாமல் இந்த ரூமுக்கு அடிக்கடி வருவா, சரியா? என்ன ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையாடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் மறுபடியும் வருவேன்னு சொல்றேன். இல்லையே, நான் எதுக்கு வெக்கப்படணும்? நான் சொன்ன மாதிரி இது என்னோட ரூம். இங்க வரதுக்கு போறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சரி ஓகே, சீக்கிரம் ஆயின்மெண்ட் கூட. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். ராட்சசி எப்படி ஓடுறா பாரு, எலிக்குட்டி மாதிரி. அப்படி என்னடி வச்சிருக்க? உன்கிட்ட மட்டும் என்னால செலியனாவே இருக்க முடியல. நீ பக்கத்துல இருந்தாவே நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன். குரு கிட்ட கூட அந்த வெறப்பனை மெயின்டைன் பண்றேன். ஆனா உன்கிட்ட சுத்தமா என்னால முடியலடி. ஒரு நாளும் உன்னை விட்டு விலகணும் நினைச்சு நான் தோத்து தான் போறேன். என்ன தோக்க வச்சுட்டே இருக்க நீ. ஆனா இந்த மாதிரி லைஃப்ல நீ நானும் ஹாப்பியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நானும் தேவையில்லாம என் மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு உன் மனசுலயும் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுதுடி. நான் பண்றது தப்பு. எவ்வளோ சீக்கிரம் உனக்கு புரிய வைக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் உனக்கு நான் புரிய வைக்கணும்டி. ஏன்னா இது நமக்குள்ளார எப்பவுமே சரியா வராதுடி தூரி, சரியா வராது. சாரிடி, சாரி. டே செலியா, என்ன ஆனாலும் சரி இத்தனை வருஷத்தை விட்டாச்சு. ஆனா இந்த வருஷம் விடக்கூடாது. நம்ம ஆராக்குட்டி பர்த்டேக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் விஷ் போய் பண்ணணும். 12 ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. எப்படியாச்சும் அவளுக்கு நம்ம போய் இந்த தடவை ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும். ஒரு டிக்கெட் கண்டாச்சு. இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ண முடியாதா? ஹாப்பி பர்த்டே யாரா. ஏய், ஆரா ரூம் பக்கத்துல இருக்கு. இது ஏன் ரூம் டி. எதுக்கு இப்படி தூங்கி வலிச்சதோட வந்திருக்க? என்ன ஓ ரூமா? ஆமா ஓ ரூம் தான். சாரி, அது ஆரா நினைச்சிட்டேன். சரி ஓகே, நான் போய் ஆராக்கு விஷ் பண்றேன். பாய்.
எல்லாம் என் தலை எழுத்து தூக்க கலக்கத்துல வந்து ஆறாரும் எது ஏறும் எதுனே உனக்கு வித்தியாசம் தெரியல. சப்பா எம்மா தாயே, ஆறாரும் பக்கத்து ரூமா, முதல்ல கிளம்பு. நீ சொல்றதும் சரிதான். தூக்க கலக்கத்துல செவரேறி குதிச்சு இடுப்பு அடிபட்டது தான் மிச்சம். சரி, நான் ஆராக்கு போய் விஷ் பண்ணிட்டு வரேன். என்னடி சொல்ற? செவ்ரேரி குதிக்கும் போது இடுப்புல அடிபட்டுருச்சா? அம்மா எங்கடி? இங்கயா? ஐயோ மாமா, என்ன பண்ற நீஹா? எனக்கு கூசுது. முதல்ல கையெடு. அடிபட்டுச்சு தான், ஆனால் அது அந்த சைடு இடுப்பு இல்லை, இந்த சைடு இடுப்பு. ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? முதல்ல கையெடு, கூசுது. எடுக்கிறேன். எனக்கு அப்படியே உன் இடுப்புலயே கையை வச்சிருக்கணும்னு ஆசைப்பாரு. இதுல நீ வேற, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் கையை எடுத்து இருந்திருப்பதான். வந்துட்டா பெரிய இவ மாதிரி. எதுக்கே கில்ல? என்ன கிள்னனா? நானா? இல்லையே. அது இடுப்புலேருந்து கை எடுக்கும்போது விரல் லைட்டா உரசி இருக்கும், அதனால அது உனக்கு அப்படி இருந்திருக்கும். நம்பிட்டேன். யோ டாக்டரே, இப்போதைக்கு ஆர்கியூ பண்ணலாம். என்கிட்ட சுத்தமாக டைம் இல்லை. எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது. ஆறாக்கு போய் விஷ் பண்ணிட்டு நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். டாக்டரே மறந்துடாத, நாளைக்கு மறுநாள் தான் கேம்ப்பு, மறந்துடாத. சரியா? சரி, முதல்ல இடத்த காலி பண்ணு. ஏதோ ரொம்ப தூக்க கலக்கமாக இருக்கிறதுனால உன்னை விட்டுட்டு போகிறேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன். அவ்வளோதான். பாய். ஏதோ 2வது டிக்கெட்டும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 3வது டிக்கெட்டும் வந்துடும். வருஷம் நடக்கிறது தானே. இந்த வருஷம் மட்டும் என்ன சேஞ்ச் ஆகிட்ட போகுது கடவுளே. இருந்தாலும் ஆரக்குட்டி தேனக்கா மாமலாம் வளன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. இவங்கலாம் வந்தோடனே கண்டிப்பா அவ ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா. என் ஆரக்குட்டி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். வீணா நம்ம அங்க போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அவங்கெல்லாம் விஷ் பண்ணி செலிப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஆரக்குட்டிக்கு போய் விஷ் பண்ணிக்கலாம். 12 குரு கிட்ட இருந்து மெசேஜ். என்ன மெசேஜ்? ஹாப்பி பர்த்டே யாரா பேபி. ஐயோ ஆமால, இன்னைக்கு நமக்கு பர்த்டே. எப்பவும் போல குரு தான் எனக்கு இந்த வருஷமும் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணியிருக்கான். தேங்க்யூ ஸோ மச் குரு. நீ விஷ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஃபோனில் விஷ் பண்ணியிருக்கானா? அப்போ நேரில் வரமாட்டானோ என்னன்னு தெரியலையே. அத்தை நீங்களா? ஆமாண்டி, நானே தான். முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆராக்குட்டி. இப்ப மாதிரி நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். வருஷம் நாங்க எல்லாரும் எப்படியாச்சும் இங்க வந்துருவோன்னு உனக்கு நல்லா தெரியும்லடி. அப்புறம் என்னடி புதுசா நானாவான்னு கேக்குறாஹா? தேங்க்ஸ் அத்தை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குரு எனக்கு மெசேஜ் பண்ணி விஷ் பண்ணான். படுபாவி, எப்ப பார்த்தாலும் முந்திக்கிறதே வேலையா போச்சு. இந்த வருஷம் நான் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் போய் வாழ்த்து சொல்லுவேன்னு அம்புட்டு சண்டை போட்டேன். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா அவன் ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணியிருந்திருப்பான். எது எப்படியோ எங்க ஆராக்குட்டி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். தூரி நீமா, நீ தான் கும்பகர்ணி ஆயிட்டேடி. இந்நேரத்துக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டுல இருந்திருப்ப. போதுடி, ரொம்ப பண்ணாத. ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே ஆரா. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணும். இங்க பாருடி, என் தூக்கத்தை உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உனக்கு விஷ் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், தெரியுமா? சரிங்க மேடம். உங்க தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி எனக்கு விஷ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம். உன் நன்றிலாம் தூக்கி குப்பையில போடு. இங்க பாருடி, எப்பவும் போல நாளைக்கு ட்ரீட் ஈவினிங், ஓகேவா? ஐயோ சரிடி. தூரி, நீ வரும்போது உங்க பாட்டி வேணா பாத்துட்டாங்களா என்ன? ஏன்னா நான் ஏறி குதிக்கும் போது என்ன பாக்கலடி. இல்லம்மா, டேஞ்சர் லைட் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு, அதனால அதை பாத்துருக்கலாம் வாய்ப்பே இல்ல. அம்மாடி, அது மட்டும் பாத்துச்சு அம்பிட்டுதான். உங்க அப்பா கிட்ட இன்னைக்கே போட்டு கொடுத்துரும் எல்லாத்தையும். அப்புறம் அவரு வேற வானத்துக்கு பூமிக்கு கடந்துட்டு குதி குதின்னு குதிப்பாரு. என்ன இது, வருஷம் அத்தை தூரி குரு 3 பேர் சேர்ந்து தான் வருவாங்க. இந்த வருஷம் அத்தையும் தூரி வந்துட்டாங்க, குருவை காணோம். ஒருவேளை குரு ஃபோனில் மெசேஜ் பண்ணதே போதும் நினச்சிட்டானா? ஆனால் என் குரு அப்படி இல்லையே. இந்த வருஷம் மட்டும் வராமல் இருக்கானா? எனக்கு எதுவும் புரியலையே. அப்பா, நானும் வந்துட்டேன். குரு குரு, என்னடா இது? வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றேன்னு தெரியுமாடா? ஏடா, நாங்களே ஏறி குதிச்சு வந்துட்டோம். உனக்கு என்னடா வந்திருக்கு? எதுக்கு இவ்வளவு லேட் ஆக்கட? ஆமா இருமா, உன் கேள்விக்கலாம் பதில் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆரா பேபி ஹாப்பி பர்த்டே. இப்ப இருக்கிற மாதிரி என் ஆராக்குட்டி எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா என் கூட லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். தேங்க்ஸ் குரு. நான் கூட நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். நான் வரமாட்டேன்னு நினைச்சியா? நீ எப்படி நினைக்கலாம்? கேடி, எந்த வருஷம் உன் பர்த்டேக்கு நான் வராம இருந்திருக்கேன், இந்த வருஷம் வராம இருக்கிறதுக்கு அது ஆக்சுவலா வரும்போது டேஞ்சர் லைட் கிராஸ் ஆனிச்சு. அதனாலதான் பார்த்து பொறுமையா வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மற்றபடி நானும் சீக்கிரமா வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா இந்த டேஞ்சர் லைட்டு தான் அப்பா வெளியில வந்து அது பருக்கு காத்து வாங்குறேன்னு கொஞ்ச நேரம் அலப்பறை பண்ணிட்டு இருந்துச்சு. அதை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள அனுப்பி வச்சுட்டு வரக்காட்டியும் போதும் ஆயிட்டு. குரு, என்னடா சொல்ற? அப்ப டேஞ்சர் லைட் உன்னை பாத்துருச்சா? ஆமாடா குரு, உங்க பாட்டி நீங்க வரத பாத்துட்டாங்களா என்ன? ஐயோ, எதுக்கு இப்ப 2 பேர் பதறீங்க? உண்மையை சொல்லணும்னா டேஞ்சர் லைட் நான் வரத பாத்துச்சுதான். ஆனா அப்படி இப்படின்னு எப்படியோ சமாளிச்சு உள்ள அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் எடுத்து வரதுக்கு லேட் ஆயிட்டு. சரி ஓகே, கேக் ஏற்கனவே உருகிட்டு இருக்கு, சீக்கிரம் கட் பண்ணலாம் வாங்க, டைம் வேற ஆகிட்டு இருக்குது. மா, என்ன இது? இந்த பக்கம் நீங்க உட்காந்துருக்கீங்க, தூரி அந்த பக்கம் உட்காந்துருக்கா. நான் தானே எப்போ ஆறா பக்கத்துல உட்காந்துருப்பேன், நீங்க நகர்ந்து உட்காருங்கம்மா. என்ன, நான் நகர்ந்து உட்காணுமா? அதெல்லாம் முடியாது. என் மருமக பக்கத்துல நான் தான் உட்காருவேன். மா, என்னம்மா
இது? ஏ தூரி, நீ நகர்ந்து உட்காரு. எப்பவுமே ஆறா பக்கத்துல நான் தானே உட்காருவேன். இது என்ன 2 பேரும் 2 சைடு உட்காந்துட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இப்ப நகர்ந்து உட்காருங்க. தூரி, ஒழுங்கு மரியாதை நகர்ந்து உட்காந்துரு. ஏய் போது அடங்குறியா? வந்ததே லேட்டு, இதுல ரொம்ப அதிகாரமா நகர்ந்து உட்காருன்னு சொல்றேன். இங்க பாரு, என்னால நகர்ந்து உட்கார முடியாது. பாருடி, ஆறா பக்கத்துல நான் தான் உட்காருவேன். ஒழுங்கு மரியாதை நகர்ந்து உட்காந்துக்கோ. இல்லன்னு வச்சுக்கேன், உங்க ஒரு மிதி மிதிச்சிருவேன். அப்புறம் எங்க போய் விழுவேன்னு உனக்கே தெரியாது. ஐயோ போதும் 2 பேரும் நிறுத்துங்க. 2 பேரும் இப்படி பேசிட்டே இருக்கிறது நேரமே ஆகிட்டு போறாங்க. பாருங்க, மணி 12 ஆயிடுச்சு. கேக் வெட்ட வேண்டாமா? ஏய் தூரி, நீ என்ன கொஞ்சம் நகர்ந்து உட்காரண்டி. அவனுக்கு எப்பவுமே ஆற பக்கத்துல உட்கார்றது தானே பிடிக்கும். அப்புறம் என்னடி, நகர்ந்து உட்காரடி. அது சரி. ஏன் நீ நகர்ந்து உட்காந்தா ஆகாதாக்கும்? ஆனா உனா இந்த தூரிக்கிட்டே வாங்க. டேய் வந்து உட்காந்து தோலை வா. அந்த பயம் இருக்கணும். சரி ஓகே, வாங்க கேக் கட் பண்ணலாம். சீக்கிரம் ஐஸ்கிரீம் கேக் வேற சீக்கிரம் உருகிடு வேற. ஆரா பேபி, உனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஃபிளேவர்ல வாங்கிருக்கேன். சீக்கிரம் வந்து கட் பண்ண. வா வா சீக்கிரம் வா. அம்மாடாரா, நேரம் ஆகுது பாரு. கேக் கட் பண்ணலாம் வா. ஆரா பேபி, என்ன இது டைம் ஆயிட்டு பாரு. சீக்கிரம் கட் பண்ணு. சரி குரு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to my ஆரா பேபி. ஆரா, என்னடி பாத்துட்டே இருக்க? எப்பவும் கேக் கட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு தானே ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுவேன். ஊட்டி விடு. என்ன குரு? யாரா என்னடி புதுசா கேக்குற? எப்பவுமே கேக் கட் பண்ணி முடிச்சோனே நீ குருக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் ஊட்டி விடுவே. சீக்கிரம் ஊட்டி விடு. அடுத்து சாப்பிடறதுக்கு நாங்களா இருக்கோம்ல, உனக்கு வேற நாங்களா ஊட்டி விடணும்ல. சீக்கிரம் ஊட்டி விடு. என்ன குரு? இப்ப என்னோட டர்ன். ஆரா, என்ன பாக்குற? ஆகாட்டு. ஏய் என்னடி பாத்துட்டே இருக்க? நாங்களா அடுத்து இருக்கோம்ல, சீக்கிரம் சாப்பிடு. அப்பா, ஒரு வழியா 2 பேரும் ஊட்டிக்கிட்டீங்களா? வாமா, நீ நானும் சேர்ந்து நம்ம ஆராக்கு ஊட்டி விட்டுலாம். சரிடி வா. அப்பா, நல்லபடியா கேக் கட் பண்ணி ஆராக்குட்டியோட பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணியாச்சு. சரி ஓகே, கிளம்பலாம் வாங்க. அந்த டேஞ்சர் லைட் கண்ணில் மட்டும் பட்டோம், அவ்வளோதான். நம்ம எல்லாரும் இன்னைக்கு காலி. ஒழுங்கா வாங்க போலாம். ஐயோ ஆமா தூரி, நீ சொல்றது சரிதான். ஏய் என்னடி இது? ஆராக்காக வாங்கின அந்த கிஃப்ட் ஏற்றி. ஐயோ ஆமால, இருமா ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா? ஆராக்குட்டி, இந்தாடா, இது அத்தையோட பிறந்தநாள் பரிசு. அத்தை, என்ன இது? எதுக்கு இதெல்லாம்? என்னடா மறந்துட்டியா? நம்ம ஒரு தடவை நகை கடைக்கு போகும்போது உனக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அத்தை கிட்ட சொன்னல. அதனாலதான் இந்த தடவை உன் பர்த்டேக்கு இந்த ரிங்கை தான் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். மாமா, நானும் அதில் ஷேரிங் போட்டிருக்கேன் என்னோட சேவிங்ஸ்லாம் வச்சு. அதையும் அவகிட்ட சேர்த்து சொல்லிடுங்க. அப்புறம் நான் எதுவும் வாங்கி கொடுக்கலன்னு தப்பா நினைச்சுக்க போறான். யாரா இங்க பாருடி, என் சேவிங்ஸ் காசும் அதுல தாண்டி இருக்கு. நீ கிஃப்ட் வாங்கி கொடுக்கலன்னு நான் எப்படி கேட்டிருக்கேன்? நீங்க எல்லாம் வந்து கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கிஃப்ட் எல்லாம் எதுவும் தேவையில்ல, நான் எதிர்பார்க்கவும் இல்ல. என்னது கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்க்கலையா? தங்க விக்கிற விலைக்கு இவளுக்கு தங்கத்துல மோதிரம் வாங்கிட்டு வந்தீங்களா பாருங்க. நம்ம ஆறாத எதிர்பார்க்கவே இல்லையா? அப்புறம் வாங்கிட்டு வந்துருங்க, நம்ம எடுத்துட்டு போயிடலாம். ஹே சும்மா ரெடி, பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ஆசாசியா வாங்கி கொடுத்துருக்கேன். திரும்பி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பேச்சுட்டு இதெல்லாம்? ஆமா, கொந்தளிக்காதம்மா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரிடி சரிடா ஆராக்குட்டி, உன் பர்த்டேவை இந்த வருஷமும் நல்லபடியா செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. சரிடா, யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாம நாங்க அப்படியே எஸ்கேப் ஆயிரும். உங்க அண்ணன் மட்டும் பார்த்தா அவ்வளவுதான், தாம் தும்னு குதிக்க ஆரம்பிச்சிருவான். சரிடா, நாங்க கிளம்புறோம். சரியா? டேய் தூரி, குரு, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நீங்க பின்னாடி வாங்க. சரியா? ஐயோ அம்மா இரு, நானும் வரேன். டேஞ்சர் லைட் கண்ணில் மட்டும் பட்டோம், அவ்வளவுதான். அப்பா கிட்ட இன்னைக்கு தொக்கா மாட்டிப்போம். சீக்கிரம் வாங்க, தெரியாம போயிடலாம். டேய் குரு, நீ வாடா, எதுக்குடா உட்காந்துருக்க? நீங்க 2 பேர் போங்க, நான் வரேன். அவன் தான் சொல்றானடி, அப்புறம் என்னடி? வாடி போலாம். டேய் குரு, லேட் பண்ணிடாத, சீக்கிரம் வா. சரியா? சரிம்மா, வாங்க போலாம். குரு, நீ மட்டும் எதுக்கு உட்காந்துருக்க? நீ கிளம்பு, அண்ணன் பாத்துருக்கிற போது. சீக்கிரம் கிளம்பு குரு. ஏன் ஆரா பேபியா இது? இந்நேரம் மேடம் என்னோட பர்த்டே கிஃப்ட் எங்கன்னு கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு என்னடானா எதுவுமே வாயை திறக்கவே இல்ல. ஆமால குரு, என் பர்த்டே கிஃப்ட் எங்க? ஒரு நிமிஷம். இந்தாங்க, இதுதான் இந்த வருஷம் என்னோட ஆரா பேபிக்காக நான் வாங்கியிருக்க கிஃப்ட். குரு, ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸா? இது இப்ப லான்ச் பண்ணதானே? அதுவும் எனக்கு கிஃப்ட் வாங்கியிருக்க. குரு, எனக்கு உண்மையாவே இவ்வளவு ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? நான் வாங்கணும்னு அண்ணகிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதெல்லாம் எப்போ வாங்கியாச்சு. உன் பர்த்டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பர்த்டே கிஃப்டா கொடுக்கலான்னு. ஆரக்குட்டிக்கு பிடிச்சிருக்கு தானே? என்ன பிடிச்சிருக்காவா? குரு, ஆக்சுவலா இந்த மாடல் யாருமே வச்சல தெரியுமா? யாரு ஃபர்ஸ்ட் வாங்கலான்னு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார ஒரே போட்டி. நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன். சொன்ன மாதிரி நீ எனக்கு கிஃப்ட் பண்ணிட்ட. நாளைக்கு இதை எல்லார்கிட்டயும் போய் காட்டணும் ஃபர்ஸ்ட். குரு, தேங்க்யூ சோ மச். யாரக்குட்டி சந்தோஷமா இருக்கல? இதோ இந்த பெரியதுல உன் முகத்துல இந்த சந்தோஷம் லைஃப் லாங் அப்படியே இருக்கணும். அதுவும் என் கூட கடைசி வரைக்கும். சரி ஓகே ஆரா பேபி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகேவா? இந்த ஏஞ்சல் லைட் கண்ணை மட்டும் பட்டோம், இன்னைக்கு நாங்க காலி, அவ்வளவுதான். ஓகே குரு, அப்புறம் தேங்க்ஸ். என்னடி புதுசா தேங்க்ஸ்லாம் சொல்ற? அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. சரி ஓகே, நான் கிளம்புறேன், பாய். அப்பா, என்னடி இது? ஏறி குதிக்க காட்டி முதுகெலும்பே உடைஞ்சிரு போல இருக்கு. சரி சீக்கிரம் வாங்க, உள்ள போலாம். ஆமாமா, சீக்கிரம் வாங்க, உள்ள போலாம். எங்க உள்ள போறது? அதான் நல்லா தொக்கா மாட்டிக்கிட்டோமே. கொஞ்சம் திரும்பி அங்க பாருங்க.